ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபைனைட் சக்ஸஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சக்ஸஸ் ஸ்டோரி என்னென்னா, என் பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாது, சி செக்ஷன் தான் ஆகும் அப்படின்னு நிறையா டைம் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தேன்னா, எப்படி ஈஸியாக பெயினே இல்லாமல் ஒரு நார்மல் டெலிவரியை மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னோட ப்ரெக்னன்சி வந்து ஃப்ரம் த பிகினிங் இருந்தே வந்து காம்ப்ளிகேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து என்னோடய 5th மந்த் செக்கப்புக்கு நான் போனப்போ டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா வந்து, உங்களோட ஹெல்த்து இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து சி செக்ஷன் தான் போகணும், நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இன்னும் டைம் இருக்குல்ல பார்ப்போம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அகெயின் 7th மந்த் செக்கப்லேயும் வந்து சேம் அதவே சொன்னாங்க. உங்களுக்கு வந்து சி செக்ஷன் தான் பண்ணணும், ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மென்டலி வந்து ஓகே, நம்ம சி செக்ஷனுக்கு ரெடி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிட்டாரு. ஆனால் நான் வந்து அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஏன் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இதில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த டேல இருந்து நான் அதிகமாக வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து விஷுவலைசேஷன். டெய்லியும் வந்து நான் வந்து என்னோட பேபியை வந்து நான் நார்மல் டெலிவரியில் வந்து டெலிவரி பண்ணுறேன். டாக்டர்ஸ் வந்து பேபியை டெலிவரி பண்ணோடனே வந்து பேபியை வந்து என் செஸ்ட் மேலே படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நான் விஷுவலைஸ் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு பெயினே இல்லாமல் நான் டெலிவரி பண்ணுறேன். அப்புறம் வந்து நானே வாக் பண்ணி என் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன், பேபியை கேரி பண்ணிட்டு. இதெல்லாம் வந்து நான் டெய்லியும் சேம், நான் சேஞ்சே பண்ண மாட்டேன். இந்த ஒரே விஷயத்தையே வந்து திரும்ப 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 விஷுவலைசேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். இது இல்லாமல் நான் பண்ண மெத்தட் நான் வந்து 33x3 மெத்தட் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 2, 3 டைம் வந்து இதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக நான் பண்ணுனது வந்து, நெறைய அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவேன், கேட்பேன். எப்படின்னா வந்து நான் குக் பண்ணும்போது, வாக் பண்ணும்போது, பாத் பண்ணும்போது, இந்த மாதிரி எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து எனக்கு நானே அஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன சொல்லுவேன்னா வந்து, தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ காட், என்னோட பேபியை வந்து நான் ஈஸியாக நார்மல் டெலிவரியில் வந்து ஹெல்த்தியாக டெலிவரி பண்ணதுக்கு நன்றி. அப்படிங்கிறத வந்து எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, நான் கவுண்ட்லாம் பண்ண மாட்டேன், சொல்லிகிட்டே இருப்பேன். இது இல்லாமல் வந்து நான் வேறு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற நேரத்தில் வந்து நான் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ் போட்டு கேட்டுட்ருப்பேன். ப்ரெக்னன்சி, டெலிவரி அப்போ அஃபர்மேஷன்ஸ், நார்மல் டெலிவரி அஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி போட்டு கேட்டுட்ருப்பேன். இதெல்லாம் வந்து நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து என்னோட 37th வீக் வந்து செக்கப்க்கு வந்திருந்தோம் நாங்க. டாக்டர் பார்த்துட்டு வந்து பேபி வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டடா இருக்காங்க. ஐ மீன் வந்து இந்த வீக்குக்கு வந்து இருக்க வேண்டிய வெயிட்ட விட வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட்லாம் பண்ண முடியாது. 40th வீக் வரைக்கும் 1 வீக்ல வந்து அட்மிட் ஆயிக்கோங்க. 38th வீக்ல வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு என்னடா இவ்ளோ நம்ம ட்ரை பண்ணோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணோம், இன்னும் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, இன்னொரு 10 டேஸ் இருக்குல்ல, ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுல தான். ஆனா நான் வந்து பெருசா எக்சர்சைஸ் பண்றது இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வாக் போவேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டும் வந்து டாக்டர் சொன்ன அந்த வீக்ல வந்து ஒரு டேட் டிசைட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த வீக்ல வந்து நாங்க அட்மிட் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 டேஸ் கழிச்சு நைட்டு வந்து தூங்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, தூங்க முடியல. பேபி மூவ்மெண்ட்ஸ் நெறையா இருக்குன்னு தெரியுது. ஆனா என் மைண்ட்ல எனக்கு அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே நான் மறந்துட்டேன். நமக்கு தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அப்புறம் எப்படி பெயின் வரும் அப்படிங்கிற மாரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது எனக்கு லைட்டா பெயின் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் நாங்க. இம்மீடியட்டா வந்து டாக்டர், வேற நர்ஸ் இருந்தாங்க. அவங்கலாம் செக் பண்ணிட்டு அது சொல்றாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி 6 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு. பெயின் உங்களுக்கு தெரியலையா? இந்த 6 சென்டிமீட்டருக்குலாம் வந்து நம்மனால மேனேஜ் பண்ண முடியாத பெயின் இருக்கும். உங்களுக்கு அது தெரியலையான்னு சொல்றாங்க. எனக்கு எதுவுமே தெரில. ஓகே, எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அதனால நான் வந்தேன்னு சொல்றேன். இம்மீடியட்டா என்ன வந்து அட்மிட் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 ஹவர்ஸ்க்குள்ள தான். இம்மீடியட்டா எனக்கு வந்து 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து 10 சென்டிமீட்டரே ஆயிருந்தாலும் வந்து அந்த அப்போ வந்து அல்ட்ராசவுண்ட்ல பார்க்கும்போது பேபி வந்து வெயிட் அதிகமா இருக்காங்க. நான் அப்போ பார்த்தத விடவும் இப்போ மறுபடியும் 2 டேஸ் முன்னாடி பார்த்தத விட வந்து இப்போ வெயிட் அதிகமா இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்றாங்க. ஆனா சீனியர் டாக்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு, "இல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணும்போதே பேபி டெலிவரி ஆயாச்சு. என்னோட டாக்டர், என்னோட கைனகாலஜிஸ்ட்க்கு வந்து ரொம்ப ஷாக்கு. எப்படி சான்ஸே இல்லன்னு சொன்னோம், எப்படி டெலிவரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அ என்னோட பேபி வந்து 4.5 கேஜி.
டாக்டர் வந்து இது என்னோட மைல்ஸ்டோன். என்னோட என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில வந்து ஃபர்ஸ்ட்டு பேபி யாருமே வந்து இந்த வெயிட்ல இவ்ளோ ஈஸியா டெலிவரி பண்ணதே இல்ல. செகண்ட் பேபி, தேர்ட் பேபி இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பேபிக்கு சான்ஸ் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது இதுக் இந்த வெயிட் டிஸ்கஷன்லாம் போகும்போது என்ன நடக்குதுன்னா, நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணனோ அதே மாரி என் பேபிய வந்து நான் ஈஸியா டெலிவரி பண்றேன். டாக்டர் வந்து என் செஸ்ட் மேல பேபிய படுக்க வச்சுட்டு இதுதான் இட்ஸ் அ பாய் பேபி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படியே நான் கனவு கண்டது அப்படியே என் கண்ணு முன்னாடி நடக்குதே அப்படிங்கிற மாரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல இருந்த வந்து ஹோப் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாயிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக்டர் அட்வைஸ நான் இக்னோர் பண்ணல. எல்லா செக்கப்க்கும் போனேன், எல்லாம் பண்ணேன். ஆனா டாக்டர் சொன்ன எல்லாமே பண்ணாலும், நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன ரொம்ப நம்பினேன். ஃபியரா நம்புறதுக்கு பதிலா ஃபெய்த் நம்பினேன். விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிட்யூட் இது எல்லாமே பண்ணேன். அது என்னோட மைண்ட் செட்ட ரொம்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் டெலிவரி பண்ண அந்த மொமெண்ட்ல என்னோட டாக்டர்ஸ், நர்ஸ், என் ஹஸ்பண்ட், பேபி, என் பாடி எல்லாத்துக்கும் நான் ரொம்ப காட், யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா தேங்க் யூ சொல்லி, அ நான் அப்போ வந்து என்னோட கிராட்டிட்யூட வெளிப்படுத்தினேன். இந்த மாரி நான் எப்படி நான் விஷுவலைஸ் பண்ணனோ, அது அப்படியே என் கண்ணு முன்னாடி கனவு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்குள்ள, அந்த ஹாப்பினஸ நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். இது என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிரெக்னன்ட் மாம்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இந்த மாரி ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கணுன்னா, என்னோட யூடியூப் சேனல் இன்ஃபைனைட் சக்ஸஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிவரி ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ரூஃப்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.